வணக்கம். நான் ஜோசியர் ஹர்தாஸ் பாரதி பேசுகிறேன். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் நான் ஜோசியராக இருக்கேன். இப்போ 6/3/2026 சனிப்பெயர்ச்சி ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய யூடியூப் சேனலில் கூட அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. பஞ்சாயத்தை போட்டிருக்காங்க. விஷயம் என்னன்னா, திருநள்ளாறுலயே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. திருநள்ளாறுலயே பாத்தீங்கன்னாக்கா ஏன்னா சனீஸ்வரனுடைய ஸ்தலங்கள்ல பிரதானமான ஸ்தலம் திருநள்ளாறு. அங்கேயே பாத்தீங்கன்னாக்கா 6/3/2026 அன்னைக்குதான் சனி பயிற்சி 8/24 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு வகையில உண்மைதானும் சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். இது எப்படி? ஒரு கேள்விக்கு எஸ்ஆர்னு ஒரு பதில் தான் வரணும். உண்மைன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும்னா எப்படின்னா, 2 பஞ்சாங்கம் பயன்படுத்துறாங்க. ஒண்ணு வாக்கியம், இன்னொன்னு திருக்கணிதம். இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பொறுத்த வரைக்கும் வாயு வழியா சொல்லி சித்தர்கள் யோகிகளும் மகான்களும் சொல்லி வந்த கணிதம் நாளைக்கு வினாடி கணக்கெல்லாம் அதுலதான் வந்துச்சு. நாளைக்கு வினாடி கணக்கெல்லாம் வந்துச்சு. இப்ப நாம மணி நிமிஷ கணக்குக்கு மாறிட்டோம். முக்கியமான விஷயம் இப்ப நான் சொல்ல போறது, இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் தான். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். நான் ஃபாலோ பண்ற பஞ்சாங்கம் எதுனா திருக்கணிதம் தான். அழுத்த திருத்தமா சொல்றேன். நான் ஃபாலோ பண்ற பஞ்சாங்கம் திருக்கணிதம் தான். வாக்கிய பஞ்சாங்கத்தை நான் ஃபாலோ பண்றது இல்லை. ஆனா கோயில்ல வாக்கிய பஞ்சாங்கம் தான் சரின்னு சொல்றாங்களே அப்படின்றப்ப அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் தான். இருந்தாலும் அதை பத்தி நான் விளக்கம் தரேன். புதுமை புகுத்துல ஒத்துக்கிறாங்க. ஜோதிட துறையிலோ இல்லைன்னு ஒரு ஆன்மீக துறையிலோ புதுமை புகுத்தல ஏத்துக்க மாட்டேன்றாங்க. அது ஏன் இது வரைக்கும் தெரியல. நல்லா கவனிங்க. விஞ்ஞானம்ன்றது ஜோதிடத்தோட கலந்ததுதான் விஞ்ஞானம். விஞ்ஞானத்தை ஒத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்றப்போ, இப்போ விஞ்ஞானம்ன்றது ஒரு கண்டுபிடிப்புன்றது அதாவது மாறுதலுக்கு உட்பட்டது. நல்லா கவனிக்கணும். ஒருத்தர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாரு. இந்த கட்டத்து மேல இது சரியில்லை, தவறான கருத்து இன்னொருத்தர் அதை கண்டுபிடிக்கிற வழக்கமும் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு ஒரு காலத்துல பூமி தட்டையாதான் இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. தட்டையாதான் இருக்கு. அதுக்கப்புறம் கோப்பர்நிக்கஸ் ஒருத்தர் தான் பூமி உருண்டையா இருக்குன்ற விஷயத்தையும் அவர் எடுத்துட்டு வந்தார். அப்போ தட்டையா இருக்குன்ற விஷயம் கண்டுபிடிச்சவரும் விஞ்ஞானி தான். ஆனா அது இல்ல உருண்டையா இருக்குன்னு கண்டுபிடிச்சவரும் விஞ்ஞானி தான். அப்ப இதுவும் மாறுதல் உட்பட்டு இருக்கு. நடைமுறையில் எது ஒத்து வருதோ அதை ஃபாலோ பண்ணணுன்றது முக்கியமான விஷயம். விஞ்ஞானப்படி நாம சொல்லணும்னா சில கிரகங்கள் இப்போ மாறுபட்டுதான் இருக்கு. அதை வச்சு கணிக்கப்பட்டதான் திருக்கணிதம்னு பேரு. ஏன் மத்திய அரசு ஒரு பஞ்சாங்கம் வெளியிடுது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஜோதிட தொழில் இருக்கிற ஜோசியருக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த பஞ்சாங்கத்து பேர் ராஷ்டிரிய பஞ்சாங்கம்னு பேரு. திரும்பவும் சொல்றேன், நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு ஒரு பஞ்சாங்கம் வெளியிடுது. இதுக்கு பேர் ராஷ்டிரிய பஞ்சாங்கம் பேர். இந்த பஞ்சாங்கம் நான் ஒரு முறை தான் வாங்கி பார்த்தா எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலான்ட்டு. எங்க கிடைக்கும் அப்படின்னா, நம்ம சென்னையில மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் எதிர்க்கு கிரீன் ட்ரேடிங் இருக்கு. அங்க புக் ஸ்டால் இருக்கு. அங்க போய் ராஷ்டிரிய பஞ்சாங்கம் கேளுங்க. மத்திய அரசு முத்திரையோட இந்த சிங்கம் தலை இருக்கு இல்லையா, இந்தியாவுடைய சிம்பிள், அந்த முத்திரையோட அந்த பஞ்சாங்கம் இன்னைக்கு வரைக்கும் வெளியிட்டு தான் இருக்காங்க. வருஷம் ஒண்ணு ஆகுது. இதுக்கு பேர் ராஷ்டிரிய பஞ்சாங்கம் பேர். விஞ்ஞான முறைப்படி, அதாவது நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம், அதுக்கப்புறம் இஸ்ரோ விண்வெளி, நம்ம இந்தியாவில் இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையம், அந்த கோட்பாடு படி இந்த கிரகம் இத்தனை பாதை, இத்தனை கலை, இத்தனை வெயில் இருக்குது அப்படின்ற விஷயத்த அதெல்லாம் மென்ஷன் பண்ணி அந்த பஞ்சாங்கத்தை வெளியிடுறாங்க. அது பிரகாரம் கணிக்கப்பட்டதுதான் திருக்கணித பஞ்சாங்கம். இப்ப நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஏதோ குழப்பட்ட மாதிரி நீங்க யோசிக்காதீங்க. நல்லா கவனிச்சு கேளுங்க, புரியும். மத்திய அரசு வெளியிடுற பஞ்சாங்கம் ராஷ்டிரிய பஞ்சாங்கம், அதிலே திருக்கணித பஞ்சாங்க முறையில எடுத்துட்டு வந்திருக்காங்க. பல மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன் காஞ்சி மகாபெரியவரே கூட புத்திசாலிங்க திருக்கணித பஞ்சாங்கம் மாறுவாங்கன்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எதுக்கு சொல்ல வரோம்னா, ஒரு காலத்துல ஒரு செல்போன் வச்சிருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா அது பட்டன் செட்டு. நான் கூட அதுல பாம்பு கேம் எல்லாம் விளையாடி இருக்கேன். அது ஒரு நேரம்
இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் செட்டு வந்துட்டேன். அந்த பட்டன் செட்டு செல்போன் தான், இதுவும் செல்போன் தான். எங்க அப்பா இன்னொன்று பட்டன் சிஸ்டம் செல்போன் தான் வச்சுட்டு இருக்காரு. அவருக்கு அது போதும், அதுவே போதும். அதுக்கு மேல அவர் வந்து எக்ஸ்ட்ரா இதை கத்துக்கு வந்து ஆர்வம் இல்லை, இல்லாட்டி இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம நிறுத்திட்டார். எனக்கு இந்த போனே போதும், இதுல நான் டச் ஸ்கிரீன் எனக்கு செட் ஆகலன்ட்டு அவர் பழகிட்டு. ஏன்னா அவருக்கு இப்ப 80 வயசு. அதனால அவர் வந்து அந்த செட்டை வந்து அந்த செல்போன் இப்போ போதும். அதுக்காக நான் அது செல்போன் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதுவும் செல்போன் தான். நான் கூட அந்த போன்ல இருந்தா நான் இதுக்கு வந்தேன். ஆரம்பத்துல வந்து நான் வந்து பட்டன் சிஸ்டம் தான் வச்சுட்டு இருந்தேன். அந்த அதுக்கு பேர் வாக்கிய பஞ்சாங்கம்னு வச்சுக்கோங்க. இது வந்து பெருக்கெடுக்க பஞ்சாங்கம்னு வச்சுக்கோங்க. இதுல இப்ப நம்ம அட்வான்ஸா என்ன வேணா பார்க்க முடியுது. அதுல வந்து ஒரு லெவலுக்கு மேல போக முடியாது. இதுவும் சொல்லுவேன். அப்ப வந்து வாக்கிய பஞ்சாங்கம் வந்து பழைய முறை, பெருக்கெடுக்க பஞ்சாங்கம் திருத்தப்பட்ட முறையில எடுத்துட்டு வந்துட்டு இதுல விஞ்ஞான பூர்வமா இப்ப நாம நிரூபிக்கிறோம் இந்த கிரகம் இங்க இருக்குன்றது. இன்னொரு சர்ச்சை ஒண்ணு இருக்கு. வாக்கியத்துல கிரக பயிற்சி வித்தியாசம் வருதுன்னா, இப்போ சமீபத்துல வரக்கூடிய கிரகணம், சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் கூட வித்தியாசம் வரணுமா இல்லையா? இந்த கேள்விக்கு வாக்கிய பஞ்சாங்கத்துல பயன்படுத்தணும் பதில் சொல்லட்டும். நல்லா கவனிங்க, நான் சொல்ற கேள்வி நியாயமான கேள்வியா கூட படும் உங்களுக்கு. கிரக பயிற்சியில வித்தியாசம் வருது, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சியில வித்தியாசம் வருதுன்னா, ஏன் நட்சத்திரம் கூட வித்தியாசம் வருது, திதி கூட வித்தியாசம் வருதுன்னா, லக்னம் கூட வித்தியாசம் வருதுன்னா, கிரகணம் மட்டும் எப்படி திருக்கணித பஞ்சாயத்து என்ன டைம் இருக்கு அதே டைம் எடுத்து வாக்கியத்தில் போட்டுக்கிறாங்க. திருக்கணித பஞ்சாயத்துல என்ன வந்து கிரகண நேரம் போடுறாங்களோ அதே கிரகண நேரம் வாக்கிய பஞ்சாயத்து போடுறாங்க. இப்ப இதெல்லாம் வித்தியாசம் வரப்ப அந்த கிரகண நேரத்துல வித்தியாசம் வரணுமா இல்லையா? அப்ப அது மட்டும் எப்படி ஒண்ணா வந்துருது? வாக்கிய திருக்கணிதம் ஒரே டைம்ல கிரகணம் பிடிக்குதுன்னு போடுறாங்க, இது வரைக்கும் தெரியல. இருந்தாலும் இப்ப சனி பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படின்ற விஷயத்த நாம வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி பேசுவோம், திருக்கணித பஞ்சாங்கப்படி பேசுவோம். ஆனா ரெண்டுமே பலன் ஒன்னாதான் வரும். எப்படின்னா, இப்போ வக்கரமாகி சனி பகவான் வந்து கும்பத்துல இருக்காருன்னா இப்ப சொல்லிட்டு இருக்காங்க திருக்கணிதப்படி. ஆனா வாக்கியத்துல அந்த வக்கர கதையெல்லாம் அவங்க வந்து எடுத்துக்கல, கும்பத்துக்குள்ளவே வக்கரமாகறா எடுத்துக்கிறாங்க. ஆனா திருக்கணிதப்படி போன வருஷம் 2025 மார்ச் 29 சனி பயிற்சியாகி மீனத்து போயிட்டு திருப்பி வந்து வக்கரமாகி கும்பத்து வந்தாரு. இது திருக்கணிதம். மீனத்து போயிட்டு அப்ப மீனத்து போனதால அதை நாங்க சனி பயிற்சி எடுத்துக்கிட்டோம். 2025 வருஷம் 29 மார்ச்ல மீன ராசி போயிட்டார் சனி பகவான். போயிட்டு வக்கரமாய் திருப்பி பின்னோக்கி கும்பத்து வந்தாரு. ஆனா வாக்கிய பஞ்சாங்கத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, கும்பத்துக்குள்ளவே வக்கரம் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி இதுக்குள்ளவே அவங்க வந்து வக்கரத்தை வச்சுக்கிட்டாங்க. அப்போ இதுதான் வித்தியாசம். கன்னி ராசி பத்தி நாம பார்க்க போறோம். இந்த 6/3/2026 வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது இப்படி இப்ப பாக்குறப்போ, இதுக்கு பேர் வந்து கண்டக சனின்னு பேரு. நிறைய பேர் இது 7ல வந்தா கண்ட சனின்னு பயன்படுத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டக சனி கெடுதல் பண்றதா தெரியல. நிறைய போடுறாங்க கண்ட சனின்னு. கண்ட சனி, கண்டம்ன்றது இந்த வார்த்தையே தப்புதான். கண்டக சனி அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய 7வது வீட்டுக்கு வராருன்னு பேர். இப்போ கன்னி ராசிக்கு நல்ல இடத்துக்கு அதிபதி யாருன்னா சனி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு பேர். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 6 கூடையவன் அவர் தான். அவர் வந்து 7ஆம் இடத்து வர்றப்போ பாதிக்கு பாதி நன்மை செய்ய போறாருன்னு அர்த்தம். மிதுனத்துக்கு என்ன சொன்னோம், 50-50. அதே மாதிரி இங்கேயும் கன்னிக்கு 50-50 தான். பாதி நன்மை செய்ய போது, பாதி தீமை செய்ய போதுன்னு தான் அர்த்தம் இருக்கு. அப்போ 7ஆம் இடத்து சனி பகவான் வர்றப்போ இந்த திருமணத்தை தடையை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருந்தால் திருமண தடைகள் வரும். கல்யாணம் ஆகியிருந்தால் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வரது வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு சில கர்ப்பப்பை கோளாறுலாம் வரது வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் பார்ப்போம், திடீர்னு வந்து கர்ப்பப்பையில கட்டி இருக்கு அப்படின்னுவாங்க. சில பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு மேல சில பேருக்கு வந்து கர்ப்பப்பை கோளாறு வந்து கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலைலாம் வரும், குறிப்பா பெண்களுக்கு. இதை நாம சிந்தனை பண்ண வேண்டிய ஒண்ணு. இந்த மாதிரி வரது வாய்ப்பு இருக்கு. எல்லா பெண்களுக்கும் சொல்ல முடியாது, சில பேருக்கு இந்த வீக்கா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு வரும். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், வந்து கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம். இது சம்மந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சில பேருக்கு இந்த மூலம் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் இப்போ பண்ணுவாங்க, பைல்ஸ்ன்னு சொல்லுவோம்.
அதுக்கப்புறம் வந்து ஆண்களுக்கு விரவாதம், இரணியா இந்த மாதிரி சில சிக்கல்கள் கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த நோயெல்லாம் ஏன் சொல்கிறேன், 7ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம்னு பேர். அந்த ஸ்தானத்துக்கு உண்டான நோய்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ 7ஆம் இடம்னா கர்ப்பப்பை கோளாறு பெண்களுக்கு, அப்புறம் இந்த மூலம் சொல்லுவோம் இல்லையா, இது விரவாதம், இரணியா இந்த மாதிரி, அதாவது குடல் இறக்கம் சொல்லுவோம், அது இரணியா. இந்த மாதிரி சில பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயிறு சம்பந்தமான பிரச்சனை கொடுத்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு நாம் மருத்துவ செலவு பண்ண தயாராகவும் இருந்துக்கணும். அடுத்தது, அவர் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போது தகப்பன் வழி ஆதரவு கொஞ்சம் குறைஞ்சிரும். இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அப்பா இப்போ கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் கருத்து வேறுபாடு பார்க்கறது வாய்ப்பு இருக்குது. தகப்பன் வழி ராஜ்ய சொத்துக்கள்லாம் கொஞ்சம் சிக்கலில் போகிறது வாய்ப்பு இருக்குது. யாரோ ஒருத்தர் வந்து அப்பா வந்து சொத்து கொடுத்துருப்பாரு, எப்பயோ வாங்கி வச்சுருப்பாரு. அதுக்கு யாரும் உரிமை கொண்டாட்டி இப்போ வந்து கோர்ட்டில் போய் கேஸ் போட்டுருப்போம். என்னுடைய பங்கும் சேர்த்து எழுதிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சில வாய்க்கா சண்டை, வரப்பு சண்டை, சில விஷயங்கள்லாம் வரது வாய்ப்புகள் இருக்கும். இந்த காலகட்டம் அதுக்கு வந்து ஆரம்ப ஸ்டேஜாக இருக்கும். இல்லை ஏற்கனவே கோர்ட்டு கேஸ் வழக்கு நிறைய இருக்குன்னாக்கா அதில் சொத்து சம்மந்தமான பிரச்சனை, தகப்பன் வழி சொத்து, அதில் பிரச்சனை இருக்குன்னா கொஞ்சம் உங்களுக்கு எதிர்மறையாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதையும் நாம் எச்சரிக்கையாக நாம் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்தது 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆவது வீட்டை பார்ப்பார். 4ஆவது வீடுன்றது பார்த்தா வீடு, மனை, பொன்பொருள் ஆபரண சேர்க்கை, சுகஸ்தானம் பேர். அதை பார்வையிடுறப்போ சனியுடைய தொந்தரவுகள் அங்கே இருக்க தான் செய்யும். சொத்து விஷயங்களில் தகராறு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சுகஸ்தானம் கெட்டு போயிடும். என்னால் சுகம் நிம்மதியாக இல்லை அப்படின்ற வார்த்தை அடிக்கடி சொல்லுவோம். நிம்மதி எங்கே நிம்மதி? கடைசி வரைக்கும் நிம்மதி மனுஷன் இருக்காது தான் எனக்கு தெரிஞ்சு தோணுது. அதில் அதிகமாக நிம்மதியாக போச்சுன்னு புலம்பக்கூடிய விஷயங்கள் வரும். எப்படி நிம்மதி போகும் அப்படின்றப்போ எப்படி போகும்னு பாருங்களேன். 7ஆம் இடத்துல அது கணவன் மனைவி ஸ்தானம், அதில் பிரச்சனை வந்தால் நிம்மதி போகும். இல்லை திருமணத்துக்கு தயாராக இருக்கணும், தடை ஏற்பட்டுனா நிம்மதி போயிடும். 9ஆம் வீட்டில் தகப்பன் வழி சொத்து, யாருக்கோ வாங்கின சொத்துக்கு வந்து ஏற்கனவே வாங்கி வச்ச சொத்துக்கு வந்து யாரும் உரிமை கொண்டாடுறாங்க. இப்போ அது மூலிமா கோர்ட்டு கேஸுக்கு போயிருக்காங்க, எனக்கு சாதகம் அமையுமா, அதில் சாதகம் வரலன்றப்ப நிம்மதி போயிடும். இந்த மாதிரி சிக்கலில் தரக்கூடிய சொத்துக்கள் விஷயங்களே சிக்கல் தரும். கருத்து வேறுபாடு வரதான் செய்யும். 4ஆம் இடம் சுகஸ்தானம் பேர். 4ஆம் இடத்துக்கு இருதய ஸ்தானம்னு பேர். ஹார்ட் சம்மந்தம் பிரச்சனை வரது வாய்ப்பு இருக்குது. இது எச்சரிக்கை தேவை. கன்னி ராசி கொஞ்சம் வீக்காக தான் இருக்குன்னு எடுத்துக்கணும்.